அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இரும்பு செக்கில் எப்படி கடலை எண்ணெய் ஆட்ட போகிறாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு யூஸுக்காக அரைச்ச கடலை எண்ணெய் தான் வீடியோ எடுத்திருக்கோம். இது 100% சுத்தமான கடலை எண்ணெய். இதில் எந்த விதமான கலப்படமுமே கிடையாது. எங்கள் ஊரில் எண்ணெய் ஆற்று மிஷின் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி கடலையை காய வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வாங்கின காயை 1 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இங்கேயே இந்த மாதிரி கொட்டையை தனியாக பிரித்து எடுக்கிற மிஷின் இருக்குது. காய வச்ச காயை மிஷினில் மேல் பகுதியில் கொட்டிட்டோம்னா வெளியில் வரும்போது கொட்டை தனியாக அதோட ஓடு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி காயை வாங்கி வீட்லேயே காய வச்சு கொட்டையை உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எண்ணெய் ஆட்டுறதுக்கு மட்டும்தான் மிஷினுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் தனித்தனியாக வந்துருச்சு, வேலையும் கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி மிஷினில் உடைக்கும்போது சின்னதாக இருக்க காயெல்லாம் உடையாது. அதை நம்ம தனியாக பொறுக்கி கையிலே தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ண கொட்டையை மறுபடியும் வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் சுத்தமான எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். எங்களுக்கு 50 கிலோ காய்க்கு 40 கிலோ கொட்டை கிடச்சிருக்கு. காஞ்ச கொட்டையை செக்கில் கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெயிட் போட்டு தான் அதில் கொட்டுறாங்க. இதுதான் எண்ணெய் ஆட்டுற இரும்பு செக்கு. இதில் வெயிட் போட்டுட்டு வந்த கடலையை கொட்டுறாங்க. அது கூடவே தண்ணி ஊற்றுறாங்க. மிஷின் ஒரு 2 நிமிஷம் ஓடினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் எண்ணெய் வெளியில் வருது. இதுதாங்க 100% பியூரான கடலை எண்ணெய். நம்ம கொட்டின கடலையிலேருந்து எல்லா எண்ணெயும் வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே இருக்கிற புண்ணாக்கை எடுத்துருவாங்க. இது வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, அதனால் அந்த புண்ணாக்கு எங்களுக்கு யூஸ் தான். 20 கிலோ கடலையிலேருந்து 10 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குங்க. இதுதான் 100% சுத்தமான கடலை எண்ணெய். பார்க்குறதுக்கு எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். இது நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுட்டோம்னா மேலே இருக்க கசடெல்லாம் எல்லாமே போய் அடியில் செட்டில் ஆகிடும். ஒரு நாளுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து புண்ணாக்கு. நம்ம போட்ட கடலையிலேருந்து எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இது வேஸ்ட்டு கிடையாது. இதை மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்களா நீங்கள் அவர்கிட்டயே கொடுத்தீங்கன்னா அவர் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்து 2வது பேட்ச் கடலையும் கொட்டி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு டோட்டலாக 40 கிலோ கடலைக்கு 20 லிட்டர் எண்ணெய் கிடைச்சது. நம்ம கடலையை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து அதிகமாகவும் கிடைக்கலாம், கம்மியாகவும் கிடைக்கலாம். ஆனால் சுத்தமான கடலை எண்ணெய்ங்க. எல்லா டைமும் வாங்க முடியலனாலும் சீசன் டைமில் கடலையோட விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வாங்கி இந்த மாதிரி எண்ணெய் ஆட்டி வச்சுக்கலாம். எங்களால் காயெல்லாம் வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொட்டையாகவுமே விற்கிறாங்க. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த கொட்டையை வாங்கி கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டுட்டு அதுவும் இதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுனால கடையில் 4 லிட்டர் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 2 லிட்டர் யூஸ் பண்ணால் போதும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடலை எண்ணெயோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கும் நம்மளாக ஆட்டின எண்ணெய்க்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். அதுவும் இந்த புதுசாக ஆட்டின கடலெண்ணெயை வச்சு தாளிச்சிங்கன்னா பசி இல்லாதவங்க கூட கண்டிப்பாக எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேவையான கடலையை எங்கள் வீட்டிலையே வாங்கி காய வச்சு உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுக்கு 40 கிலோ கொட்டைக்கு 20 லிட்டர் எண்ணெய் கிடச்சிது. கூடவே 25 கிலோ புண்ணாக்கும் கிடச்சிதுங்க. நம்ம கடலை எண்ணெய் அரைக்கிற மாதிரியே தேங்காய் எண்ணெயும் மரச்சக்கில் அரைச்சிக்கலாம். நீங்கள் தேங்காய் வாங்கி வீட்டிலையே உடச்சி காய வச்சு கொப்பரையாக கொண்டு வந்து அரைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிஷின்காரங்கக்கிட்ட கொப்பரை வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டேயே வாங்கியும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாங்கள் ஆட்டின இந்த எண்ணெய் கடையில் வாங்குறத விட எங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. கடையில் வாங்குகிற மரச்செக்கு எண்ணெய் 1 லிட்டர் 220 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. நாங்கள் வாங்கி ஆட்டின எண்ணெய் லிட்டருக்கு 20 ரூபா வரைக்கும் கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் வீடியோஸை போட்ட உடனே பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.